வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரெகடிக்கு ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வழியாக பாட்டிக்காக முத்து மீனாவுக்கு ரவி ஸ்ருதிக்கு 2 பேருக்கும் கல்யாணம், கலாட்டா, கச்சேரி எல்லாம் முடிஞ்சிருச்சு. பாட்டி அடுத்த ஸ்டெப்புக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நீ பாட்டி ஆக வேணாமா, நான் கொல்லுப்பாட்டி ஆக வேண்டாமா அப்படின்னு பாட்டி விஜயா கிட்ட கேட்க, அதான் மனோஜ் ஏற்கனவே ரெடி பண்ணிட்டானே பாட்டி அப்படின்னு முத்து வாயை விட்டுடுறாரு. விஜயா பக்கம் பாட்டி திரும்பி இருந்ததுனால சரியா கவனிக்காம என்னது அப்படின்னு படார்னு திரும்புறாங்க. ஏங்க அப்படின்னு மீனா வழக்கம் போல முத்துவை மிரட்டிட்டு இருக்காங்க. ஐயோ அப்படின்னு முத்து தகச்சு பார்க்க, ஓய் அப்படின்னு மனோஜும் ஒரு வார்னிங் டோன் கொடுக்குறாரு. இல்ல பாட்டி, அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணி மனோஜ் ரூமை ரெடி பண்ணி கொடுத்துருக்கான்ல, அதை சொன்னேன்னு முத்து வழியிறாரு. எப்போவாவது வழியிறது நல்லா இருக்கும், ஆனால் எப்போ பார்த்தாலும் வழிஞ்சிட்டே இருந்தா அது சுத்தமாக நல்லா இருக்காது. ரவி அவ்வளோ வழியறது இல்லை, அப்பப்போ ஒரு சின்ன சிரிப்போடு நிறுத்திக்கிறாரு. டெக்கரேஷன் சூப்பராக இருக்குடா அப்படின்னு முத்து மனோஜ் கிட்ட சொல்லிட, ஏதோ ஒன்றுடா இங்கே வா அப்படின்னு மீனாவோட கையை பிடிச்சி ஸ்ருதியோட கையை பிடிச்சி முன்னுக்கு இழுக்கிறாங்க பாட்டி. அடுத்த முறை நான் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் 2 பேரும் உண்டாகி இருக்கணும், புரியுதான்னு கேட்குறாங்க. அது எப்படி பாட்டி ஒரே நேரத்தில் ஆகிறது அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ஒரே டைம்ல ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது, அந்த மேத்தமேட்டிக்ஸ் போலன்றாங்க ஸ்ருதி. அண்ணாமலை ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருக்க, இன்னும் இந்த பாட்டியோட அக்கப்போர் முடியலையா அப்படின்னு விஜயா பார்க்குறாங்க. எதுக்கு மூஞ்சி எப்படி வச்சிட்டு இருக்கிற, கொஞ்சம் நல்லா தான் வச்சுக்கேன்ற மாதிரி அண்ணாமலை பார்க்குறாரு. சரி முத்து ரவி 2 பேரும் அவங்க ரூமுக்கு போங்கன்றாங்க பாட்டி. உடனே முத்து தனியாவா அப்படின்னு பறக்க, அப்பவும் ஏங்க அப்படின்னு கூப்பிட மீனா மறக்கல. வருவாங்கடா, மானத்தை வாங்காம போங்கன்றாங்க பாட்டி. ஃபீல் பண்ணாதீங்க பாட்டி, இதுக்கு மேல மானத்தை வாங்குறதுக்கு என்ன இருக்கு, அப்புறம் அந்த கையில பால் கிளாஸ் எல்லாம் கொடுத்து விடுங்க அப்படின்னு முத்து டன்னா வழிய. ஏய் அப்படின்னு அண்ணாமலை ஒரு குரல் கொடுக்குறாரு. பாட்டியை வேணா நீங்க ஏமாத்த ட்ரை பண்ணலாம், இங்க எல்லாருக்கும் விஷயம் தெரியும்டா, ரொம்ப ஓவரா பண்ணாதடாங்கிற மாதிரி இருக்க அவர் வாய்ஸ். ஓ அப்படின்னு அவரு கையை காட்ட, சரிப்பா அப்படிங்கிறவரு ரவி ஆல் தி பெஸ்டான்னு கையை கொடுக்க, சேம் டு யூடா அப்படின்னு அவங்க ரூமுக்கு போறாங்க. பசங்களா நீங்க போய் டைனிங் டேபிள்ல உட்காருங்க, பால் வர்ற வரைக்கும் போங்க அப்படின்னு மீனாவையும் ஸ்ருதியை அனுப்பி விடுறாங்க பாட்டி. விஜயா அவங்க ரூம் பக்கமா 2 எடுத்து வைக்க விஜயான்னு கூப்பிடுறாங்க பாட்டி. அப்படின்னு திரும்ப, நீ போய் பால் சூட் பண்ணி எடுத்துட்டு வாப்போ அப்படின்னு ஒரு மிரட்ட விஜயா திகச்சு போய் பார்க்குறாங்க. முத்துவும் ரவியும் உள்ளேற போயிருக்க மீனாவும் ஸ்ருதியும் திக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. சொல்கிறாங்கல்ல போ அப்படிங்கிறாரு அண்ணாமலை. விஜயாவும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு சரிங்கன்னு போகிறாங்க. பரவாயில்லையே, என் புள்ள பேச்ச இன்னும் நீ கேட்குறியே அப்படின்னு பாட்டி சொல்ல, எல்லாம் என் நேரம் அப்படின்னு ஒரு திருப்பிட்டு போகிறாங்க விஜயா. மீனாவும் ஸ்ருதியும் அங்கே இருக்க சேரில் உட்காடுறாங்க. என்ன ஸ்ருதி, பாட்டி இப்படி மாட்டி விட்டுட்டாங்கன்றாங்க மீனா. இதுல மாட்டி விட என்ன இருக்கு, கல்யாணம் முடிஞ்சா இதெல்லாம் நடக்கிறது தானே அப்படின்னு ஸ்ருதி சிரிக்க, போங்க ஸ்ருதி, இதுதான் சாக்குன்னு அவர் ஓவரா அட்டகாசம் பண்றாரு அப்படின்னு மீனா செல்லமா கோச்சிக்கிறாங்க. உடனே ஸ்ருதியும், அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் வேண்டாமான்னு கேட்குறாங்க. போங்க ஸ்ருதி, நீங்க வேற அப்படின்னு ஏகத்துக்கு வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க மீனா. இந்த டாபிக் வந்தா பொண்ணுங்க மட்டும்தான் வெக்கப்படணுமா, பாய்ஸை பாருங்க வெக்கமே இல்லாம ஓடிட்டாங்க பாருங்க அப்படின்னு ஸ்ருதி சிரிக்க, மீனாவும் அந்த சிரிப்புல கலந்துக்கிறாங்க. விஜயா கிச்சன்ல டம்ளர் எடுத்து லுட்டுன்னு வச்சிட்டு இருக்க மனோஜ் பரிதாபமா கையை கட்டிட்டு நிக்கிறாரு. பாவம் விஜயாவுக்கும் கல்யாணம் கச்சேரின்னு தொண்டையெல்லாம் கட்டி போச்சு போல இருக்கு. முகம் வாடி போய் நிக்கிற மனோஜை பார்த்து, என்னடா முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்குன்னு கேக்குறாங்க. அது ஒன்றும் இல்லம்மான்னு ரொம்ப சலிப்பா சொல்றாரு. இந்த வீட்டில் கூத்தெல்லாம் நடக்குது, ஆனா உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு கவலையில இருக்க அப்படின்னு விஜயா சொல்ல, சரிஞ்சு நின்றுட்டு இருந்த மனோஜ் அப்படியே கொஞ்சம் நேரா நிக்கிறாரு. எனக்கும் அந்த கவலை இருக்குடா, சீக்கிரமா ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு விஜயா சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் ஒரு டீலரை பார்க்க போகணும், போயிட்டு காலையில் வர்றேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, உடனே விஜயா, டேய் என்னடா ராத்திரி நேரத்தில் போய் பார்க்க போறேன்னு சொல்ற, காலையில் போக வேண்டியதானேடா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, இங்கே இருந்தா எனக்கு கடுப்பாக இருக்கு, நான் போய் டீலரை பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு சந்தோஷ் கூட எங்கேயாவது வெளியில் போயிட்டு காலையில் வர்றேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல,
நீ இங்கே இருக்க முடியாம தான் போறேன்னு தெரியுது. சரி விடு, சீக்கிரமே எல்லாமும் மாறும். உனக்கும் நான் நல்ல பொண்ணா பார்க்குறேன்டா அப்படின்னு விஜயா சொல்ல, சரி நான் கிளம்புறேன்னு கிளம்புறாரு மனோஜ். பையனை சரின்னு அனுப்பி விட்டுட்டு பாவமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க விஜயா. இங்கே ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல அப்படியே மாடரேட்டா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அங்கங்க ரெட் கலர் ஹார்ட் பலூன், கட்டிலில் மட்டும் ரெட் கலர் ஹார்ட்னு டெக்கரேட் பண்ணி அங்கே பழம் ஸ்வீட் அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. உள்ளர வர முத்துவுக்கு அந்த டெக்கரேஷன்லாம் மனசில் பதியல. எங்கே இன்னும் ஆளை காணோம் அப்படின்னு அவர் கதவையே பார்த்துட்டு இருக்க மீனா கையில் பால் டம்ளரோட வர்றாங்க. மீனா அப்படின்னு அவர் ஆர்வமாக கூப்பிட அவங்க என்னன்ற மாதிரி நிமிந்து பார்க்குறாங்க. என்ன மீனா இவ்வளவு நேரம்? ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு சீக்கிரமா வரணும்னு தெரியாதா உனக்குன்றாரு முத்து. ஏங்க அமைதியா இருங்க, பாட்டிலாம் வெளியே தான் இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல, அவங்க இருக்கட்டும், நீ உள்ளர தானே இருக்கிற, எதுக்கு கதவை சரியா மூடாம வந்திருக்கிற அப்படின்னு முத்து போய் கதவை சத்தம் வர்ற மாதிரி சடக்குன்னு சாத்திட்டு வர்றாரு. ஏங்க எதுக்கு இப்படி வேகமா மூடுறீங்க? வெளியே சத்தம் கேட்க போகுது, அப்புறம் ஏதாவது நினைச்சுக்க போறாங்கன்றாங்க மீனா. என்ன நினைக்க போறாங்க? எல்லாருக்குமே எல்லாமே தெரியும்ல அப்படின்ற முத்து ரொமான்டிக்கா பாக்குறேன்ற பார்வையில அப்படியே மீனாவை ஒரு சுத்தி வந்து நின்று கட்டில லைட்டா சாஞ்சிட்டு குறுகுறுன்னு பாக்குறாங்க. மீனாவும் கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ஏன் அப்படி பாக்குறீங்கன்னு கேக்குறாங்க. அவரு எதுவுமே சொல்லாம பார்த்துட்டு இருக்க மீனாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு வெக்கமா வருது அப்படின்னு மீனா தலை குனிஞ்சு சிரிச்சுக்கிட்டே சொல்ல, அட பாடுறா வெக்கம்லாம் படுற நீ அப்படின்னு முத்து சொல்ல, மீனா கிளகிளன்னு சிரிச்சுட்டு சும்மா இருங்கன்றாங்க. மீனா வெக்கப்படும் போது நீ செம்ம அழகா இருக்கன்றாரு முத்து. அப்ப மத்த நேரத்துல அழகா இல்லையான்னு ஆரம்பிக்கிறாங்க மீனா. ஐயோ எப்பவுமே நீ அழகுதாம்மா, ஆனா வெக்கப்படும் போது இன்னும் அழகா இருக்கன்னு சொல்றேன் அப்படின்னு முத்து சொல்ல, மீனா மறுபடியும் சிரிக்கிறாங்க. அப்புறம் மீனா சண்டை போடுறதுக்கான நேரம் இது கிடையாது. சரி முதல்ல நாம வந்த வேலையை பார்க்கலாமா அப்படின்னு முத்து லைட்டா நெட்டி முறிச்சிட்டு கேட்க, இந்தாங்கன்னு பாலை நீட்டுறாங்க மீனா. முத்து அப்படியே நின்றுட்டு இருக்க, வாங்கிக்கோங்க, எவ்வளவு நேரம் அப்படியே நீட்டிக்கிட்டே இருக்கிறது, குடிங்கன்றாங்க. ஆஹா அதெல்லாம் செல்லாது அப்படின்னு முத்து சொல்ல, என்ன செல்லாதுன்னு மீனா கேக்குறாங்க. நீ முதல்ல இருந்த ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எப்படி வந்த அப்படி வாங்குறாரு முத்து. மீனாவும் கைய கொஞ்சம் பின்னுக்கு இழுத்துக்கிட்டு, தடவை நான் பயந்துகிட்டே வந்தேன், உங்களை நான் ரவுடியாவே பார்த்து பழகிட்டேன், நான் உங்களை பார்க்கும் போதெல்லாம் நீங்க யாரையாவது அடிச்சுக்கிட்டே இருந்தீங்க, அந்த பயம்லாம் மனசுல இருந்துச்சு, அதனால அப்படி வந்தேன் அப்படிங்கிற மீனா கொஞ்சம் தயக்கமும் வெக்கமா, அன்னைக்கு நீங்கள் ஃபுல் பாட்டிலில் கையில் வச்சுட்டு வேற இருந்தீங்க அப்படின்னு சொல்ல, வேணாம், அந்த பழைய ஃப்ளாஷ்பேக் எல்லாம் இப்போ எதுக்கு, அதை நீ விட்டுடு, இப்போ நீ அதை மறந்துடு, இப்போ இதுதான் நமக்கு முதல்ல நடக்கிற ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு நம்ம நினச்சிக்குவோம் அப்படின்னு அவரு டன்னா வழிஞ்சுக்கிட்டே போக மீனா ரொம்ப ரசனையோட பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அச்சம் நானும் அப்படின்னு முத்து ஏகத்துக்கு யோசிக்கிறாரு. பயிர்ப்பு இதெல்லாம் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு அப்படியே அடிமேல் அடி எடுத்து வச்சு வாயேன். புது பொண்ணா தலை குனிஞ்சுக்கிட்டு இந்த சினிமாவிலெல்லாம் வருமில்ல அந்த மாதிரிங்கிறாரு முத்து. அதெல்லாம் எப்படிங்க முடியுன்றாங்க மீனா. எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போதான் நம்ம 2 பேருக்கும் புதுசா கல்யாணம் ஆயிருக்குன்னு நினைச்சிட்டு அப்படியே நடந்து வாங்குறாரு முத்து. மீனா சினிங்கிக்கிட்டு, என்னங்க உங்களோட பெரிய வம்பா போச்சுன்றாங்க. மீனா இப்ப புதுசா கல்யாணம் ஆகி இருக்குல்ல, அப்ப எல்லாமே புதுசா தான் நடக்கணும், நான் சொல்ற மாதிரி செய், நீ பின்னாடி போ ஓ அப்படின்னு முத்து சொல்ல, மீனா கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போறாங்க. ஆஹா இதெல்லாம் பத்தாது, இன்னும் பின்னாடி போ 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 கதவு கிட்ட போ ஓ அப்படின்னு முத்து சொல்ல, அப்படியே ரிவர்ஸ்ல போன மீனா இப்ப திரும்பி கதவு கிட்ட போய் திரும்பி நிக்கிறாங்க. முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த முகத்துல ஒரு பயம், மனசுல அப்படியே ஒரு பதட்டம், கண்ணுல அப்படியே ஒரு காதல், இதெல்லாம் அப்படியே உள்வாங்கிக்கிட்டு பொறுமையா நடந்து வா பாப்போம் அப்படின்னு முத்து இப்ப டைரக்டர் வேலை பார்த்துட்டு இருக்கு. டேய் நீயே ஒரு டம்மி பீஸ்டா, உன்னை பார்த்து எனக்கு எப்படி பயம் பதட்டம்லாம் வரும் அப்படின்ற மாதிரி மீனா பார்த்துட்டே நிக்கிறாங்க. வடிவேலு ஒரு இடத்துல போய் நின்றுட்டு இதராவோ அப்படிம்பாரு. டேய் அங்க போன்னு சொல்றதுக்கு சொல்லுடா, ஹிந்தியில சொல்லுடான்னு ஒருத்தர் சொல்ல, அங்க போய் நின்றுட்டு இதராவோம் பாரு, ஏன்னா அவருக்கு தெரிஞ்ச ஒரே ஹிந்தி வேர்டு இதராவோ தான். அதே மாதிரி தான் முத்து மறுபடியும் அவரோட பழைய இடத்துல போய் நின்றுக்கிட்டு வார்னுகிட்டு இருக்காரு. மீனாவுக்கு அவர் சொன்ன அந்த ஐட்டம்லாம் வரல போல இருக்கு.
போங்க சும்மா விளையாடிக்கிட்டு அப்படின்னு சினுங்குறாங்க. அப்ப நான் பாட்டிய கூப்பிடவான்றாரு முத்து. ஐயோ வேணாம் வேணாம் நானே வர்றேன் அப்படின்னு மீனா சொல்ல, அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு இடுப்புல கைய கொடுத்துக்கிட்டு ஆவலா காத்துக்கிட்டு இருக்காரு முத்து. எங்க அப்படியே நடந்து வா பாப்போம் அப்படின்னு மறுபடியும் அவர் வழிய ஆரம்பிக்க மீனாவும் ஏதோ ட்ரை பண்றாங்க. என்ன ஒரு அடி கேப்ல எடுத்து வச்ச காலை இப்ப 1 இன்ச்சு கேப்ல எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. தலை மட்டும் குனிஞ்சிருக்கு. அப்படியே மல்லிகை என் மன்னன் மயங்கும் மலரல்ல ஒன்று பாட்டு இருக்குல்ல, அதை பாடிக்கிட்டே வான்னு முத்து பயங்கர அலப்பறை பண்றாரு. அந்த பாட்டெல்லாம் எனக்கு தெரியாதுன்றாங்க மீனா. ஏய் என்ன உனக்கு நல்லா பாட்டு தெரியுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். வாணி ஜெயராம் பாடின பாட்டு. இப்ப நீ பாடுறியா இல்ல பாட்டிய கூப்பிடவா அப்படின்னு முத்து மிரட்ட. ஐயோ சரி நான் பாடுறேன் அப்படின்னு மீனா சொல்ல, ஸ்டார்ட் மியூசிக் அப்படின்னு முத்து சைகை காட்ட மீனாவும் அப்படியே இன்ச்சா நகர்ந்து வந்துகிட்டே மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலர் அல்லவோன்னு சொல்லிக்கிட்டு பாலை நீட்டுறாங்க. வீட்டு கதவு கிட்ட இருந்து நடக்க விடாம ரூம் கதவு கிட்ட இருந்து நடக்க விட்டதுனால ஒரு வரி முடியறதுக்குள்ளேயே பக்கத்துல வந்துட்டாங்க. முத்து வாங்கி ஒரு முடுக்கு பாலை குடிச்சிட்டு மீனா கிட்ட நீட்டுறாரு. எனக்கு எதுக்கு தர்றீங்க? எப்பவும் பால் கொடுத்தா நீங்க மட்டும்தானே குடிப்பீங்க அப்படின்னு மீனா கேக்குறாங்க. ஐயோ மீனா மண்டையில இருக்க கொண்டைய மறந்துட்டியே அப்படிங்கிற மாதிரி பாக்குற முத்து. அது வேற நாள்ல, இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். நான் கொஞ்சம் குடிக்கணும் நீ கொஞ்சம் குடிக்கணும், அப்பதானே நமக்குள்ள இருக்க பாசம் எப்பவுமே பாதி பாதி சமமா இருக்கும். இந்த அப்படின்னு நீட்டுறாரு. குடி அப்படின்னு சொல்ல மீனா கையில வாங்கிக்கிறாங்க. அவங்க இப்ப உண்மையான வெக்கத்தோட பாலை குடிச்சிட்டு இருக்க முத்து ரசனையோட பாத்துட்டு இருக்காரு. சீக்கிரம் முடிங்கப்பா, இன்னொரு ரூமுக்கு வேற போக வேண்டி இருக்கும். மீனா பாலை குடிச்சிட்டு டம்ளரை வச்சுட்டு திரும்ப டக்குன்னு அவங்கள பின்பக்கமாவே பிடிச்சி கைய பிடிச்சிக்கிறவரு. அன்று வந்ததும் இதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா அப்படின்னு முத்து மீனாவை மெல்ல அவர் பக்கம் திருப்பிடுறாரு. மீனா அவர் முகத்தை பார்க்க, என்ன மீனா அமைதியாவே இருக்க அப்படின்னு முத்து கேட்க, வேற என்னங்க பண்ண சொல்றீங்கன்றாங்க மீனா. இப்ப நான் அன்று வந்ததும் இதே நிலான்னு சொல்லும்போது சச்சச்சான்னு சொல்லணும்ல அப்படின்னு முத்து கேட்க மீனா சிரிச்சுக்கிட்டே, ஐயோ அதெல்லாம் எனக்கு வராதுங்கன்றாங்க. அதெல்லாம் முடியாது, இப்ப நீ சொல்ற, அதை நீ சொன்னாதான் நல்லா இருக்கும், சொல்றியா அப்படிங்கிற முத்து அன்று வந்ததும் இதே நிலான்னு பாட மீனாவும் தலையாட்டி பொம்மை மாதிரி ஆடிக்கிட்டே சச்சச்சான்னு சொல்றாங்க. இன்று வந்ததும் அதே நிலான்னு அவர் பாட அவங்க சச்சச்சான்னு பாடுறாங்க. 2 பேரும் விழுந்து விழுந்து சிரிக்க, உண்மைதானே மீனாங்கிறாரு அவரு. என்னங்க அப்படின்னு மீனா கண்கொள்ளாத சிரிப்போட கேட்க, மீனா அன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சதும் பார்த்தோம்ல, அப்பவும் இதே நிலா தான் இருந்துச்சு. இன்னைக்கு பாட்டிக்காக தாலி கட்டிட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வர்றப்போ அதே நிலா தான் இருக்கு அப்படின்னு அவங்க கண்ணத்துல செல்லமா தட்டி தட்டி சொல்றாரு முத்து. அப்படியான்ற மாதிரி பாக்குற மீனா, ஆனா அன்னைக்கு நீங்க ஃபுல் போதையில இருந்தீங்க, நிலாலாம் எங்க உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குன்றாங்க மீனா. அதெல்லாம் ஒரு ஃப்ளோவ்ல சொல்றதுதான் மீனா. இங்க பாரு, கற்பனைக்கு எப்பவுமே ஆனா போடக்கூடாது, புரியுதான்னு கேக்குறாரு. அப்படின்னு மீனா சிரிக்க, அன்னைக்கு நம்ம மனசுல ஒரு கோபம் இருந்துச்சு, ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்காமையே இருந்தோம். ஆனா இன்னைக்கு அந்த வானத்துல நிலா இருக்கிற மாதிரி நம்ம மனசுல காதல் இருக்குல்ல அப்படிங்கிற முத்து அப்படியே மெதுவா மீனாவை இழுத்து அணைச்சிக்கிறாரு. அப்புறம் என்ன, நாம வேற எங்கேயும் தப்பிக்க முடியாது, பக்கத்து ரூமுக்கு தான் வந்தாகணும். நான் சீன் அங்கதான் ஓடிட்டு இருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் நைட் ரூமை கொஞ்சம் டிஃப்ரெண்டா லைட் எல்லாம் வச்சு சீரியல் பல்பெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே அங்க ஒரு ரெட் கலர் ஹார்ட் இருக்க, ரவி அதுக்கு சாமந்தி பூவை வச்சு பார்டர் கட்டிக்கிட்டு இருக்காரு. ஸ்ருதி ஏதோ குஸ்திக்கு போற மாதிரி விடுவிடுன்னு வர்றவங்க இந்த ரவின்னு பாலை நீட்டுறாங்க. ஹேய் என்னது, ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு வர மாதிரி இல்லாம ஏதோ ரன்னிங் ரேஸ்க்கு வர மாதிரி வர, இப்படி ஓடி வர்றேன்னு ரவி கேக்குறாரு. வேற எப்படி வரணும்னு ஸ்ருதி கேக்குறாங்க. கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கிட்டு தலை குனிஞ்சு அப்படி வரணும், பாட்டியோட ரூல்ஸ் இல்ல அப்படிங்கிறாரு ரவி. ஓ அப்படியா அப்படிங்கிற ஸ்ருதி எழுந்துறீங்கிறாங்க. அவர் என்னமோ ஸ்ருதி அவர் காலில் விழ போறதா நினைச்சிட்டு, இல்ல பரவாயில்ல நீ இப்படியே பாலை கொடுன்றாரு. எந்திரிடா அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, வேற வழி இல்லாம கட்டில விட்டு இறங்குறாரு ரவி. ஒரு பெரிய எதிர்பார்ப்போட எழுந்து நிக்க, ஸ்ருதி அவர் கையில பால் டம்ளரை வச்சு, இப்ப ஏதோ சொன்னியே சம்திங் வெக்கம் குனிஞ்சின்னெல்லாம், அதெல்லாம் பண்ணிக்கிட்டு நீ அங்க இருந்து வா அப்படின்னு ஸ்ருதி சொல்ல திகச்சு போய் பாக்குற ரவி ஒரு சமாளிப்பு சிரிப்போட, என்ன நான் வரணுமான்னு கேக்குறாரு. அது எப்படி அப்படின்னு அவர் கேட்க, ஏன் ஹஸ்பண்ட்ஸ்க்கு வெக்கம்லாம் வரக்கூடாதா, உன் தலையெல்லாம் குனியாதா
போடா போ அப்படின்னு ஸ்ருதி இழுத்து விடுறதில்ல. அச்சச்சோன்னு தடுமாறி விழ போறவரு கட்டில பிடிச்சி தானும் விழாம பாலையும் சிந்த விடாம தடுமாறி பிடிச்சிடுறாரு. அடி பாவி, இவ்வளவு அரகண்டா இருக்கியன்ற மாதிரி பார்க்க, நான் அவ்வளோலாம் இல்லடா, அதை விட ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி இடுப்புல 2 கையை வச்சுட்டு முறைக்கிறாங்க. அவரை ஏற இறங்க ஒரு பார்வை பார்த்துட்டு இப்ப வாண்டுறாங்க. ரவியும் ஒரு முறை மறைச்சிட்டு சண்டை போட முடியாதே சரின்னு நடந்து வர்றாரு. அவர் ஒரு எடுத்து வச்ச உடனே ஸ்டாப் ஸ்டாப் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல திகச்சு போய் நிக்கிறாரு. வெக்கமே வரலையேன்றாங்க ஸ்ருதி. உனக்கே வரல, எனக்கு எப்படி வரும் அப்படின்னு ரவி சொல்ல சரி வா அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ஏதோ முடிஞ்ச அளவுக்கு மெதுவா பக்கத்துல வர்றாரு ரவி. ஓகே வாட்ஸ் நெக்ஸ்ட்ங்கிறாங்க ஸ்ருதி. நான் பாதி பாலை குடிச்சிட்டு நீ மீதியை குடிக்கணுங்கிறாரு ரவி. அவரு குடிக்க போக டேய் இரு 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 அப்படின்னு ஸ்ருதி சொல்ல வாய்க்கிட்ட போன டம்ளர் தன்னை போல கீழே இறங்குது. நான் குடிச்சிட்டு கொடுக்குறேன், அதை நீ மீதியை குடிச்சா போதும்னு டம்ளரை வெடுக்குன்னு புடுங்கிக்கிறாங்க. நல்ல வேலை நான் குடிச்சிட்டு கொடுக்குறேன், நீ கழுவி வச்சுட்டு வான்னு சொல்லாம விட்டாங்களே. ஒரு 3/4 டம்ளரை கடகடன்னு குடிச்சிட்டு இந்தான்னு நீட்டுறாங்க. இருந்தாலும் ரூல்ஸை நீ ரொம்ப தான் ரிவர்ஸ் பண்ற அப்படின்னு ரவி அதை கையில வாங்குறாரு. இதை ஹஸ்பண்ட் பண்ணணும், இதை ஒய்ஃப் பண்ணணும் அப்படின்னெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, இருந்தாலும் இதெல்லாம் ஒரு ட்ரெடிஷன் கல்ச்சர் அப்படின்னு ரவி சொல்ல, அது என்னடா உங்கள் ட்ரெடிஷன் கல்ச்சர் ரூல்ஸ் இதெல்லாம் பொண்ணுங்களுக்கு மட்டும் வைக்கிறீங்க, அந்த டைமில் ஆம்பளைங்களுக்கு எது வசதியோ அதை ட்ரெடிஷன் கல்ச்சர்னு சொல்லிட்டீங்க, நாங்களும் அதை கேட்டுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு ஸ்ருதி கேட்க, ஒரு பால் குடிக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு அரசியல்லாம் பேசுகிற, நானே குடிச்சுக்கிறேன் போதுமான்னு அந்த விவாதத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறாரு ரவி. அப்படி வட வழிக்குன்னு ஜாலியா சிரிச்சுட்டு நிக்கிறாங்க ஸ்ருதி. பாலை குடிச்சு முடிக்கிற ரவி அப்படியே வாயோட சேர்த்து மீசையும் துடைச்சிட்டு, நம்ம கல்யாணத்தப்ப கூட யாருமே இல்ல, தனியா இருந்தோமேன்னு எப்பவுமே ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும், ஆனா இனிமே எனக்கு அந்த ஃபீல் இல்ல அப்படின்னு ரவி டம்ளரை வைக்க, ஸ்ருதி இப்பவும் பாக்ஸிங்க்கு ரெடியா இருக்கிற மாதிரி தான் நிக்கிறாங்க. டப்புன்னு அவரோட தோல்ல ஒரு அடியை போட்டு தேங்க்ஸ் டு பாட்டி, எனக்கும் இதில் ஹாப்பி தான். அந்த மேரேஜ் அப்போ டென்ஷனாகவே இருந்தோம், இன்னைக்கெல்லாம் ஃபுல் ஜாலி மூட் தான். இப்போ ஃபர்ஸ்ட் நைட் வேற, ஏன் நிக்கிற உட்காரு அப்படின்னு ஸ்ருதி அவரை இழுத்து கட்டில தள்ளிடுறாங்க. ஏய் அப்படின்னு உருண்டுகிட்டு சமாளிச்சு எழுந்து உட்கார்றாரு அவரு. இப்போ அவருக்கு செம வெக்கம் வந்துடுது. அவங்க இடுப்புல கையை கொடுத்துட்டு மிரட்டலாம் நின்றுட்டு இருக்க. இதான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டான்னு கேட்குறாரு. அது பல நைட்டு போயிடுச்சு தான், உனக்கு போர் அடிச்சிருச்சுன்னா வா நான் போய் தூங்குறேன்னு ஸ்ருதி அந்த பக்கம் போக போறாங்க. ஏய் 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 இரு 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 அப்படின்னு அவங்க கையை பிடிச்சி இழுத்து முன்னாடி நிறுத்திக்கிட்டு, அப்படியெல்லாம் நான் சொல்லுவேனாங்கிறாரு. இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஓகேவா அப்படின்னு அவர் கேட்க, ஸ்ருதியும் ஜாலியா தலையாட்டி சிரிக்கிறாங்க. எனிவே ரவி, இன்னைக்கு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். மற்றவங்களுக்கு இது சும்மா கல்யாணமா இருந்தாலும் நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். மெஹந்தி சங்கீத்னு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு, எல்லாரும் இருந்தாங்க, எனக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு அப்படின்னு ஸ்ருதி ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கும் அப்படிதான், நாம கல்யாணம் பண்ணினப்போ கூட அப்பா அம்மான்னு யாருமே இல்லை, இப்போ பாட்டியால் எல்லார் முன்னாடியும் கல்யாணம் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பின்றார் அவரு. இப்போ ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் வந்துருச்சு, ஆனால் ஒரே ஒரு விஷயம் மிஸ் ஆகுதுன்றாரு அவரு. என்ன விஷயம்னு ஸ்ருதி கேட்குறாங்க. இல்லை ஃபர்ஸ்ட் நைட்டில் ஒய்ஃப் உள்ளர வந்து ஹஸ்பண்ட் காலை தொட்டு ஆசீர்வாதம் அப்படின்னு ரொம்ப நேரமாக மனசில் இருந்ததை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறாரு. உடனே ஸ்ருதியும் ஓ அப்படின்னு யோசிக்க, அப்பாடா ஒரு வழியாக புரிஞ்சிருச்சு போ, காலில் விழ போறான்னு அவர் ரொம்ப ஆர்வமாகறாரு. படக்குன்னு ஸ்ருதி அவரை எழுப்பி விட்டுட்டு அந்த இடத்துல உட்காந்துக்கிறாங்க. என்ன இது அலப்பற ஓவரா இருக்குன்ற மாதிரி ரவி பார்த்துட்டு இருக்க, அந்த ட்ரெடிஷனையும் மாத்திக்கலாம், என் கால் இதோ இங்கேதான் இருக்கு அப்படின்னு ஸ்ருதி காமிக்க, ஆஹா இல்ல இல்ல அதெல்லாம் ரொம்ப ஓல்டு ட்ரெடிஷன், அதை எதுக்கு பண்ணிக்கிட்டு, நான் சும்மா சொன்னேன்னு அந்த பல்ட்டி அடிச்சிடுறாரு ரவி. ஓம் பிளஸிங்ஸ் தான் எனக்கு எப்பவுமே இருக்கும்னு நல்லா தெரியுமே அப்படின்னு ஸ்ருதியோட கையெடுத்து தலையில வச்சுக்கிறாரு. நல்லா சமாளிக்கிறடா, தப்பிச்சுட்டு இல்ல அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி பட்டுன்னு ஒரு அடி வைக்க, ஆஹா இவளுக்கு புரிஞ்சிருச்சு போல இருக்கே அப்படின்னு ரவி ஒரு நெரிசலோட வலியை தாங்கிக்கிறாரு. சரி மற்ற விஷயத்துலலாம் ஓல்டு ட்ரெடிஷன்னு சொல்ற, அதுக்காக வேற எதையும் ஸ்டாப் பண்ணிட மாட்டியேன்னு ரவி கேட்குறாரு. வேற என்னன்னு ஸ்ருதி கேட்க, ஏய் என்னடி ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல வந்து உட்காந்துக்கிட்டு
எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறேன்றாரு ரவி. ஆமா, எனக்கு எதுவும் தெரியாதுதான்றாங்க ஸ்ருதி. நான் தூங்க பாருப்பான்னு மறுபடியும் ஆரம்பிக்க ஆஹா அப்படின்னு தாவி வந்து புடிச்சுக்கிறாரு ரவி. அப்படியே கொத்தா தூக்கி அப்படிலாம் நான் உன்னை தூங்க விட மாட்டேன்றாரு. அவரு இவங்களை இழுத்து பிடிக்க இவங்க தப்பிக்கிறதுக்காக கைய பிடிச்சி காலை பிடிச்சி ஆட்டிட்டு இருக்காங்க. முடியலன்னு உன்னை டப்புன்னு அவர் இடுப்புல கிள்ளி வச்சிடுறாங்க. ஏய் என்ன கிள்ற அப்படின்னு ரவி கேட்க அப்படிதான் கிள்ளுவேன்னு இன்னொரு பக்கம் இடுப்புலையும் கிள்றாங்க. அப்புறம் நானும் கிள்ளுவேன்னு அவரும் பிடிச்சி கிள்றாரு. ரெண்டு பேரும் கட்டில சுத்தி சுத்தி கிள்ளி விளையாடிட்டு இருக்க அவங்க சிரிப்பு சத்தம் ரூமை தாண்டி ஹால் வரைக்கும் பரவுது. ஆனா இந்த கிள்ளல் விளையாட்டுலயும் ஸ்ருதி தான் ஜெயிக்கிறாங்க. ஏய் வலிக்குது வலிக்குது அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாரு ரவி. இங்க இன்னும் கிள்ளல் துள்ளல்லாம் கண்டினியூ ஆயிட்டு இருக்க மனோஜ் தேவிகா வீட்டு சோஃபால உட்கார்ந்து இருக்காரு. தேவிகா படியில வேகமா இறங்கி வந்து வாங்க மாப்பிள்ள இப்பதான் வந்தீங்களான்னு கேக்குறாங்க. ஆமா ஆண்டின்னு அவரு எழுந்து நிக்க நல்ல வேலை வந்தீங்க, இல்லைன்னா கனகாவுக்கு போர் அடிச்சிருக்கும் உங்களை கேட்டுக்கிட்டே இருந்தா அப்படின்றாங்க தேவிகா. எனக்கும் ஒரு சேஞ்ச் தேவைப்பட்டது, அதான் வந்தேங்கிறாரு மனோஜ். இதத்தான் மாப்பிள்ள நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். அடிக்கடி நீங்க வந்து அவளை பார்க்கணும். இது உங்க வீடு, நீங்க எப்ப வேணா வரலாம். இருங்க கனகாவை கூப்பிடுறேன்றாங்க தேவிகா. எப்ப பார்த்தாலும் உங்க வீடு உங்க வீடுன்னு தான் சொல்றீங்க, ஆனா எழுதி கொடுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி மனோஜ் பார்த்துட்டு நிக்கிறாரு. கனகா கனகா யார் வந்திருக்காங்கன்னு பாருமா அப்படின்னு தேவிகா கூப்பிட மாடியில இருந்து கனகா படியிறங்கி வர்றாங்க. 4 படி இருக்கவே ஜங்குன்னு ஒரு குதி குதிச்சுட்டு ஆஹா அப்படின்னு ஓடி வர்றவங்க மனோஜை பார்த்தவன ஹை ஹஸ்பண்ட் வந்துட்டியா, வா 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 அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டிட்டு போறவங்க 4-8 போனதும் அவங்க கையில இருக்க டாயை காமிச்சு நான் தனியா விளையாடிட்டு இருந்தேன், அம்மாவை கூப்பிட்டேன்னா கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போயிட்டாங்க, நாம விளையாடலாம் வா அப்படின்றாங்க கனகா. ஐயோ என்னால பலூன்லாம் ஊத முடியாது, அன்னைக்கு ஊதுனதே எனக்கு வாயெல்லாம் வலிக்குது அப்படின்னு மனோஜ் சொல்ல இது பலூன் கிடையாது, இது வேற, உட்காரு அப்படின்னு அங்கேயே தரையில படக்குன்னு இழுத்து உட்கார வச்சிடுறாங்க. ஐயோ அம்மான்னு தடுமாறி உட்கார்றாரு அவரு. தேவிகா இன்ட்ரெஸ்டா ஒரு நிமிஷம் நின்று பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அங்க இருக்க சோஃபால உட்காந்துட்டு ஜாலியா அவங்க ரசிச்சு வேடிக்கை பாக்குறாங்க. அவங்க கையில இருந்த டப்பியை தலைகீழா கவுத்துட்டு டன் டடைன் அப்படின்னு அந்த டப்பியை தூக்குறாங்க. அவரு கீழே இருக்க கல்லை பார்த்துட்டு இது என்னன்னு கேக்குறாரு. இது தட்டாங்கல், வா விளையாடலாம் அப்படின்னு கனகா சொல்ல அவரு பேய் மொழி முழிச்சிட்டு அப்படியே தேவிகாவை திரும்பி பார்க்குறாரு. அவங்க செம்ம ஜாலியா இன்ட்ரெஸ்டா பார்த்துக்கிட்டு இருக்க ஐயோ அப்படின்னு திரும்புறவரு ஐயோ எனக்கு இதெல்லாம் விளையாட தெரியாதேங்கிறாரு. இது ரொம்ப ஈஸி, நான் உனக்கு சொல்லித்தர்றேன் அப்படின்னு கனகா சொல்ல எப்படி தப்பிக்கிறதுன்னு முழிக்கிறாரு மனோஜ். மாப்பிள்ள இது அவளுக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிச்ச விளையாட்டு, அவ கூட கொஞ்ச நேரம் விளையாடுங்கன்னு ரெக்கமெண்ட் பண்றாங்க தேவிகா. என் வாழ்க்கையை இங்க விளையாட்டா தானே போயிட்டு இருக்கு அப்படின்னு முனகிக்கிட்டே திரும்புறாரு. தேவிகாவுக்கு சரியா கேட்கல. என்ன மாப்பிள்ள சொன்னீங்க அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லை ஆண்டி நான் விளையாடுறேங்கிறாரு மனோஜ். அப்படின்னு தேவிகா தலையாட்ட ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கனகாவும் தலையாட்டுறாங்க. மனோஜ் அவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்க விளையாடலாமான்னு கேட்குறாங்க. அவரும் ஆரம்பிக்கிறாரு. இங்க பாரு, இதுல இப்படி ஒரு கல்லை தூக்கி மேல போடணும், அந்த கல்லு காத்துல இருக்கும் போதே தரையில இருக்கிற இந்த கல்லை இப்படி எடுக்கணும், அப்புறம் காத்துல இருக்க கல்லையும் பிடிக்கணும், அவ்வளவுதான். இப்ப நான் விளையாடுறேன் பாரு அப்படின்னு கனகா ஒரு கல்லை மேல தூக்கி போட்டுட்டு தரையில இருக்க ஒரு கல்லை எடுத்துக்கிட்டு அதையும் பிடிச்சிடுறாங்க. அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. கையில இருக்க 2 கல்லையும் காமிச்சு பிடிச்சேனா அப்படின்னு கனகா கேட்க ஆமான்னு தலையாட்டுறாரு மனோஜ். அடுத்தடுத்து ஒரு கல்லை தூக்கி போட்டுட்டு கீழே இருக்க ஒரு கல்லை கையில எடுத்துக்கிட்டு மேல இருந்த கல்லையும் பிடிச்சிக்கிட்டு அவங்க விளையாடிட்டு இருக்க தேவிகா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிடிச்சிட்டேன் பாத்தியா அப்படின்னு எல்லா கல்லையும் காமிச்சு அவ்வளவுதாங்கிறாங்க கனகா. கொஞ்ச நேரம் ஏன்னு பாக்குற மனோஜ் ஒரு கல்லை தூக்கி மேலே போட்டுட்டு அது கீழே வர்றதுக்குள்ள மற்ற கல்லெல்லாம் ஒவ்வொன்றா எடுக்கணும், அந்த கல்லையும் பிடிக்கணும் அப்படின்னு ஒரு வழியா விளையாட்டை புரிஞ்சுக்கிறாரு மனோஜ். கரெக்டு, இப்போ நீ ஆடுங்கிறாங்க கனகா. இவ்வளவுதானா அப்படின்னு கேட்க ஆமான்றாங்க. நான் பெரிய பெரிய கேம்ஸ்லாம் கலந்துக்கிட்டு நிறைய கப்பெல்லாம் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு மனோஜ் பெருமையா சொல்ல டீ கப்பா அப்படின்னு கேட்டு பயங்கரமா பல்பு கொடுத்துடுறாங்க கனகா. இதுக்கு சொன்னா மட்டும் என்ன புரியவா போகுது, சரி சொல்லி வைப்போம்
அப்படின்னு சாம்பியன் கப்புன்றாரு மனோஜ். அப்படின்னு கனகா தலையாட்ட, இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை, இப்ப பாரு அப்படின்னு மனோஜ் அந்த விளையாட்டுல இன்ட்ரெஸ்ட் ஆகி மொத்த கல்லையும் எடுக்கிறாரு. தேவிகா ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு இருக்காங்க. அவரு கல்லை மேல தூக்கி போட அந்த கல்லு கனகாவோட தலையில விழ போகுது, அவங்களுக்கு நினைவெல்லாம் திரும்ப போகுது அப்படின்னு நாம ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்க அவரு கரெக்டா மேல தூக்கி போட்டு கல்லை கரெக்டா எடுத்துட்டாரு கீழே இருந்து. உடனே கனகாவும் சந்தோஷமா கையை தட்டுறாங்க. சூப்பர் சூப்பர்னு அவங்க கையை தட்டிட்டே சிரிச்சிட்டு இருக்க இவரு ஒவ்வொரு கல்லையா மேல தூக்கி போட்டு கீழே இருக்க கல்லை பொறுக்கிடுறாரு. சூப்பர் சூப்பர்னு கையை தட்டுறவங்க ஏய் ஹஸ்பண்ட் சூப்பர் அப்படின்னு கையை தட்டி முடிஞ்ச விசில் அடிப்பாங்க போல இருக்கு. அவரும் பொறுப்பா இதுக்காகவே பிறந்த மாதிரி விளையாடிட்டு இருக்காரு. நாம எதிர்பார்த்தது கடைசியா நடக்குது, ஆனா அது வேற மாதிரி நடக்குது. கனகா தலையில கல்லு விழுன்னு எதிர்பார்த்தா அது மனோஜ் தலையிலேயே தான் விழுது. ஐயோ அம்மான்னு நெத்தியை தேய்ச்சி விட்டுட்டு இருக்க கனகா ரொம்ப ஜாலியா கைத்தட்டி சிரிக்கிறாங்க. இவ்வளோ நேரம் அவர் பிடிச்சதை விட இருந்த சந்தோஷம் இப்ப ஜாஸ்தியாவே இருக்கு அவங்ககிட்ட. தேவிகாவும் சிரிப்போட பார்த்துட்டு இருக்க எல்லாருமே கையில தான் கேட்ச் பிடிப்பாங்க, ஆனா நீ நெத்தியிலையும் கேட்ச் பிடிக்கிறியே சூப்பர் அப்படின்னு கனகா கைத்தட்டி சிரிக்கிறாங்க. யாரு? நானு நெத்தியில கேட்ச் பிடிச்சனா அப்படின்னு மனோஜ் வலியோட கேட்க ஆமான்றாங்க அவங்க. சூப்பரா பிடிச்சிட்டியே அப்படின்னு கனகா கையை தட்ட அப்படியே மெதுவா தேவிகா பக்கம் திரும்புறாரு. விளையாடுங்க அப்படிங்கிறாங்க தேவிகா. ஐயையோ இந்த வீட்டில் ஒரு பைத்தியம் இல்லை ரெண்டு இருக்கும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரையும் மாறி மாறி பார்க்குற மனோஜ், ஒருவேளை ஆன்டி குடி இருக்கிறதுனால தான் இப்படி இருக்காளோ அப்படின்னு யோசிக்க ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் சிரிப்போட அவரை பார்த்துட்டு இருக்காங்க. நடுவுல சப்பானி மாதிரி உட்காந்துட்டு ஏன்னு பார்த்துட்டு இருக்காரு மனோஜ். ஹஸ்பண்ட் என்ன பார்த்துக்கிட்டு இருக்க, இப்ப நான் விளையாடி காட்டுறேன் பாரு அப்படின்னு அடுத்த ரவுண்ட் ட்ரைனிங் ஆரம்பிக்கிறாங்க கனகா. இதே மாதிரி நீ பண்ணு அப்படின்னு சொல்ல, இல்ல வேண்டாம் போதும் கனகா அப்படின்னு அவர் எழுந்திருக்க போக, அதெல்லாம் முடியாது நீ பண்ணு அப்படின்றாங்க கனகா. தேவிகா எழுந்து வர்றாங்க. அதெல்லாம் வேண்டாம் போதும் கனகான்னு அவர் எழுந்திருக்கிறாரு. பண்ணு அப்படின்னு அவரோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. பக்கத்துல வந்த தேவிகா, மாப்பிள்ள அவளுக்காக இதெல்லாம் பண்ணி விளையாட்டு காட்டுறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற தேவிகா ஏலக்காய் ஸ்டேட்டை எழுதி கொடுப்பாங்கன்னு நினைச்சா கனகா நாம விளையாடலாமான்னு கனகா முன்னாடி போய் உட்காடுறாங்க. விளையாடலாம் மம்மி வாங்க வாங்க வாங்கன்றாங்க கனகா. அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து என்ன ஜோக்கரா மாத்திட்டீங்கல்ல, சொத்து மட்டும் என் பேருக்கு வரட்டும் அப்ப இருக்கு அப்படின்னு வில்லன் மாதிரி அவங்க ரெண்டு பேரையும் பாக்குறாரு. பாவம் மனோஜுக்கு இப்பதான் தேவியா ஒரு பைத்தியம்னு தெரியுது. அவங்க சரியான காரிய பைத்தியம்ன்றது நமக்கெல்லாம் எப்பவோ தெரியும். அடுத்த நாள் பொழுது விடையுது. முத்து ஃபார்மல் ட்ரெஸ்ல ஃபார்முக்கு வந்துட்டாரு போல இருக்கு. அதாங்க கார் செட்டுக்கு ரேடியேட்டருக்கு தண்ணியை ஊத்திக்கிட்டு இருக்க. டேய் பார்த்து ஊத்துடான்னு கார்த்தியை மிரட்டிட்டு இருக்காரு. என்ன புது மாப்பிள்ள என்ன உடனே வேலைக்கு வந்துட்ட, ஹனிமூன் அங்கங்கன்னு போயிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு செல்வம் கலாய்க்கிறாரு. கார்த்தியன் திரும்பி ஆமாப்பா ஊட்டி கொடைக்கானல்னு போயிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்ல முத்து அவர் இடுப்புல ஒரு கிள்ளி டேய் ஓவரா பேசுற, முதல்ல தண்ணியை ஊத்துடா, பாட்டிக்காக கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிறாரு முத்து. அப்போ ஒருத்தர் வண்டியில வந்து பின்பக்கமா முத்து பக்கத்துல நிறுத்துறாரு. வாடா என்னடா ஆளையே காணோம் அப்படின்னு முத்து கூப்பிட அவரு ஒரே பதட்டமா இறங்குறாரு. அவரோட முகத்தை பார்த்ததும் ஏய் ஏண்டா என்னடா ஆச்சுன்றாரு முத்து. இல்ல முத்து உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலான்னு தான் வந்தேங்கிறாரு அவரு. சரி ஏன் ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்குன்னு முத்து கேக்குறாரு. அவசரமா ஒரு 10,000 தேவைப்படுதுப்பா, ஒரு மாசத்துல திருப்பி கொடுத்துடுறேன், இப்ப அர்ஜென்ட்டா வேணும்பாங்கிறாரு அவரு. எடுத்த உடனே இருடா என்ன ஆச்சுன்னு முதல்ல சொல்லுடாங்கிறாரு முத்து. என் பையன் ஸ்கூல் போகும்போது ஆட்டோல இருந்து கீழே விழுந்து அடிபட்டுட்டான் அப்படின்னு வந்தவர் சொல்ல, ஐயோ என்னடா சொல்ற அப்படின்னு முத்துவும் பதறாரு. ஏய் உன் பையனுக்கு என்னாச்சு, இப்ப எப்படி இருக்கான் அப்படின்னு செல்வமா பதட்டமா கேக்குறாரு. ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்கேன், கையில பிராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னு வந்தவர் சொல்ல, எப்படிடா ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு முத்து கேக்குறாரு. அந்த ஆட்டோக்காரன் கணக்கு இல்லாம நிறைய பசங்களை ஏத்தி இருக்கிறான், எப்பவுமே அவன் அப்படிதான் பண்ணுவான், நானும் பயந்துகிட்டே தான் அனுப்புவேன் அப்படின்னு வந்தவர் சொல்ல, ஏண்டா அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்ல வேண்டியதானேங்கிறாரு முத்து. சொன்னேன் முத்து, நிறைய பேரை ஏத்திக்கிட்டு போகாத, ஏதாவது ஆகிடும்னு சொன்னேன் முத்து. அதை கேட்டுக்கிட்டு கொஞ்ச நாள் கம்மியா ஏத்துனா இப்ப மறுபடியும் அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு அவர் சொல்ல, ஏய் அப்புறம் எதுக்குடா நீ அந்த ஆட்டோவில் அனுப்புன அப்படின்னு முத்து என்கொயரி பண்ணிட்டு இருக்காரு. அவன் தான்ப்பா காசு கம்மியா வாங்குறான், மற்ற இடத்துல அதிகமா கேக்குறாங்கன்றாரு வந்தவரு. ஏண்டா பையனை விட உனக்கு காசாடா முக்கியம் அப்படின்னு முத்து கத்த, தப்புதான்ப்பா
ஆனா நம்ம தொழில்ல எவ்வளவு வருமானம் வரும்னு உனக்கே தெரியும். மற்ற வண்டியில எல்லாம் அதிகமா கேக்குறான். ஆட்டோ டிரைவர் கம்மியா வாங்கினா கட்டுப்படி ஆகாதுன்னு நிறைய பசங்களை ஏத்திட்டான். என்ன பண்றதுன்னு கண்ணீர் விடுறாரு அவரு. மொத்தத்துல காசு தான் பிரச்சனை இல்லைங்கிறாரு செல்வம். ஏன் தப்பு தான்ப்பா, என் பையனை அந்த ஆட்டோவில் அனுப்பி இருக்க கூடாது அப்படின்னு வந்தவர் சொல்ல, ஆட்டோக்காரன் ரொம்ப ஸ்பீடா போனான்னு கார்த்திக் கேக்குறாரு. எதிரில பைக்காரன் வேகமா வந்திருக்கான். ஆட்டோக்காரன் மோதிடக்கூடாதுன்னு திருப்பி இருக்கிறான். பசங்க அதிகமா இருந்ததுனால ஆட்டோ கீழே கவுந்துருச்சு. 2 பசங்களுக்கு பயங்கரமான அடி. என் பையனுக்கு கையில பிராக்சர் ஆகி ஆஸ்பத்திரியில படுத்திருக்கான்பா. ரொம்ப அழுகுறான் முத்து. என்னால பார்க்க முடியலன்னு அரை மணி நேரமா மூச்சு கட்டி பேசிட்டு இருக்காரு அவரு. அடுத்த வாரம் எக்ஸாம் வேற இருக்கு அப்படின்னு அவர் சொல்ல, சரி 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 10,000 ரூபாய் தானே, நான் உடனே அனுப்பி விடுறேன், நீ போய் கிளம்பு, போனை செக் பண்ணிட்டு கொடு அப்படிங்கிறாரு அவரு. தேங்க்ஸ்பா, அடுத்த மாசம் கொடுத்துட்றேன்பான்னு வண்டியில ஏறி உட்கார்றாரு. ஏய், தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ போய் பையனை பாரு போ அப்படின்னு முத்து பணத்தை அனுப்ப அவரு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அடுத்து முத்து அப்படியே யோசனையா கார் கிட்ட வந்து ஓபன் ஆகி இருந்த பேனட்டை மூடி விட்டுட்டு இருக்காரு. பாவம், அவன் சின்ன பையன் வேற, கையில பிராக்சர் ஆயிடுச்சுன்னு வேற சொல்றான் அப்படின்னு வருத்தத்தோட சொல்லிட்டு இருக்காரு செல்வம். ஏய், பல இடங்கள்ல இந்த மாதிரி தாண்டா நடந்துட்டு இருக்கு செல்வம். 10-20 குழந்தைங்கள ஒரே ஆட்டோவில் ஏதோ காய்கறி ஏத்துற மாதிரி ஏத்திட்டு போயிட்டு இருக்காங்கடா. ஆக்சிடென்ட் ஆனா அடுத்து என்ன நடக்கும்ன்றாரு முத்து. அதுக்கு ஸ்கூல் வேன்லயாவது அனுப்பியிருக்கலாம்லப்பா அப்படின்னு தினேஷ் கேட்க, அனுப்பியிருக்கலாம் தான், சேஃபா போயிருப்பான் தான் அப்படிங்கிறாரு முத்து. டேய், அவன் வேனுக்கு காசு கொடுக்கறதுக்கு இல்லாம தானே ஆட்டோல அனுப்பியிருக்கான் அப்படிங்கிறாரு செல்வம். ஆட்டோவில் அனுப்புறது தப்பு இல்லப்பா, ஆனா காசு சம்பாதிக்கிறதுக்காக அதிகமான பசங்களை ஏத்திட்டு போறாங்க பாரு, அப்படி என்ன பண்றது அப்படிங்கிறாரு தினேஷ். முத்து அப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்தது அநேகமா ஸ்கூல் பசங்களுக்கு ஒவ்வொரு ஏரியாவில இருந்தும் ஒரு வேன் விட போறாரா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.